அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் குழந்தை இல்லை என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுமையானால் அதை நாம் எப்படி எதிர்கொள்வது, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணி கொள்வது என்பதற்குரிய வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. குழந்தை இல்லைன்னு திட்டவட்டமாக தெரிந்தவுடனே சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம வேற ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தா என்ன, அதாவது இந்த ஆணுக்கும் குழந்தை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது மருத்துவ ரீதியாக, அல்லாஹ்வுடைய குதிரத்தில் மாறியும் நடக்கலாம். பெண்ணுக்கும் குழந்தை உருவாகாது என்று திட்டவட்டமாக மருத்துவம் சொல்லுகிறது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு குழந்தைன்னு கொஞ்சுவதற்கு அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க சேர்க்குற சொத்து சுகம் அதெல்லாம் யாருக்காவது போகணும்ல. அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு நம்மால் பாசம் காட்டப்பட்ட யாராவது இருந்தால் அவங்களுக்கு நம்ம கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னால் அது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்குவாங்க. அவங்களுடைய தள்ளாத வயசில் உதவுவதற்கு இந்த பாசத்தை கொட்டி வளர்த்தா என்ன செய்வாங்க, அந்த குழந்தைகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற மாதிரியெல்லாம் நினைத்து கொண்டு ஒரு குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருக்கிறது. பல பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள். இந்த எண்ணம் இருக்கிறது. சில குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க, இன்னொரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த குழந்தையை எடுத்து நீங்கள் வளர்த்தாலும் சரிதான், வளர்க்கிறது தப்பு கிடையாது. ஒரு அனாதை பிள்ளையை எடுத்து வளர்த்து அதை உறுதுணையாக இருந்து அதை அரவணைக்கிறது என்கிற வகையில் அது தப்பாகாது. ஆனால் வளர்க்கிறதுனால அது நம்முடைய பிள்ளை ஆகுமா, வளர்க்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நம்ம தாய் தந்தையர் ஆயிடுவோமா என்று கேட்டால் அது இல்லைன்னு சொல்லி திருமறை குர்ஆன் திட்டவட்டமாக என்ன செய்கிறது, மறுக்கிறது. ஒரு தாய் என்று சொன்னால் யார் தாய்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். ஒருத்தனுடைய தாயார்கள் யார் என்று சொன்னால் யார் பெற்றார்களோ அவங்க தான் தாய். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றா மட்டும்தான் தாய். பெறலை என்று சொன்னால், எடுத்து வளர்த்தோம்னு சொன்னால் எந்த காலகட்டத்திலையும் அந்த குழந்தைக்கு அவங்க தாயாக ஆகவே முடியாது. அல்லாஹ் திட்டவட்டமாக குர்ஆனில் சொல்கிறான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். யார் பெற்றார் வயிற்றில் சுமந்து பெறுகிறார்களோ அவங்க தான் தாய், அவங்கள தவிர யாரும் தாயாக முடியாது. அப்போ தாய்க்கும் அது மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டான். தகப்பனுக்கு அதுக்கும் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான், மா ஜால அதுயாக்கும் அப்னாக்கும். நீங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. ஆம்பளையில பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகளை உங்கள் சொந்த பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்க மாட்டான், அல்லாஹ்விடத்தில் அது உங்கள் பிள்ளை இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், உத்ஊஹும் லி ஆபாயிஹிம். இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தாலும் அவங்களுக்கு தகப்பன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேரோட தான் நீங்கள் அழைக்கணும். இன்சியில் அங்கே தான் போடணும். நீங்கள் அப்துல் காதர் எடுத்து வளர்த்தீங்க, இப்ராஹிம் தான் அந்த குழந்தைக்கு தகப்பனார்னு சொன்னால் இப்ராஹிம் மகன் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர உங்களுக்கு பிறக்காத ஒரு பிள்ளைய உங்கள் மகன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் 4வது 5வது வசனங்களில் இந்த சட்டங்களை அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ குழந்தையை வளர்க்கிறது ஒரு உதவி செய்தல் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் அது அங்கீகரிக்கப்படுமே தவிர பிள்ளைகள் ஆவாங்களான்னா ஆக மாட்டார்கள். இதில் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பிள்ளைகள் ஆவாங்கண்டா அதுக்கு என்ன, அது அதனுடைய ரிசல்ட் என்ன, பிள்ளை ஆக மாட்டாங்கன்னா என்ன ரிசல்ட்டு என்று பார்த்தால், ஒரு குழந்தையை வளர்க்குறீங்க, யாரோ எவரோ அந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாத ஒரு குழந்தைய நீங்கள் வளர்க்குறீங்கன்னு வைங்க. ஒரு 18 வயசில் ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறா. இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 35 வயசு இந்த பெண்ணுக்கு ஆகும் பொழுது அந்த பையனுக்கு 17 வயசு ஆயிரும்ல. 18 வயசில் ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய, ஒரு ஆம்பளை பிள்ளைய வளர்க்குறான்னு சொன்னால் அந்த ஆம்பளை பையனுக்கு என்ன ஆயிரும், இந்த பொம்பளைக்கு 35 வயசு வரும் பொழுது அவனுக்கு 17-18 வயசு ஆகி போயிடும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்? அவன் அந்நியன். குழந்தையாக இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிற பஞ்சாயத்து ஒன்றும் வராது. ஆனால் நீங்கள் வளர்த்த பையன் ஒரு குறிப்பிட்ட வாலிப பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் அவன் அந்த பெண்ணோட சேர்ந்து இருக்கும் பொழுது அம்மாவோட சேர்ந்து இருந்தான் என்று இஸ்லாம் எடுத்துக்கொள்ளாது. என்னவாயிரம் எண்ணத்தை தான் கொட்டி வளர்த்தாலும் தனித்து இருக்கக்கூடாதுங்கிற ரூல் அங்கே நிற்கும். ஆணும் பெண்ணும், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாதுன்னு இருக்குது இல்லையா?
அந்த சட்டம் வந்து அங்கே வந்து குறுக்க நிற்குமா இல்லையா? அவனுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் ஒன்றுமே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் அம்மானுக்கிட்ட சொல்லுவீங்க? குழந்தையா இருக்கும்போது அம்மா பிள்ளைன்னு சொன்னால் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, சட்ட சிக்கல் ஒன்றும் வராது. ஆனால் எங்கே சட்ட சிக்கல் வரும்? பருவ வயதை அடைந்து விட்டார்களே ஆனால் சட்ட சிக்கல் வருமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து வளர்க்குறோம். ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து பொம்பளை பிள்ளையை எடுத்து வளர்க்குறாங்க. குழந்தையாக இருக்கும்போது பஞ்சாயத்து கிடையாது. அது 15 வயசில் பருவ வயசு அடைஞ்சிச்சின்னு வைங்க. அப்போ இந்த அப்பனுக்கு யார் அப்பன்னு சொல்லி வளர்ப்பு அப்பன் இருக்கிறானே அவனுக்கு அந்த பொண்ணுக்கு உள்ள உறவு என்ன? அவன் யாரோ அவ யாரோ தான், அவன் யாரோ அவள் யாரோ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ என்ன சிக்கல் வருது? அந்த தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவனை மகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவளோட இஸ்லாமிய சட்டப்படி தனியாக இருக்க முடியாது. வழங்குதா? மகள் ஒரு அந்நிய பெண்ணோட எப்படி இருக்க முடியுமோ அப்படி தான் இருக்க முடியுமே தவிர, இவர் வீட்டில் போகும்போது அந்த மகன் மட்டும் இருந்தான்னு வைங்க, இல்லைம்மா நான் வரலன்னு போயிடணும் வெளியே. பேருக்கு அப்பன்னு சொல்லி 5 வயசாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, 10 வயசாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அது ஒரு பருவ வயசு அடைஞ்ச பிறகு சட்டம் அமலாயிருமே. அப்போ அந்த பிள்ளையே இருக்குன்னு வைங்க, வாப்பான்னு சொல்லி போனார்னா வாப்பா நான் தனியாக இருக்க நீ போயிட்டு வாங்கன்ற வேண்டியதான். இது வாப்பா வாமாப்ப வழங்குற சட்டம் என்னண்டு? அப்போ வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிற வழக்கு தப்பு கிடையாது. எங்கே சிக்கல் வரும்னு கேட்டால், அந்த ஆணோ பெண்ணோ பருவ வயசு அடையக்கூடிய நேரத்தில் ஆணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் அவனுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடும், பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் அவன் அந்த அப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறானே அவனுக்கு மத்தியில் ஒரு விவகாரம் வந்துடும் மார்க் அடிப்படையில். அப்போ தனித்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் வந்து அங்கே வந்து நிற்கும். அப்போ இதை வளர்க்குறதா நம்ம என்ன யோசிக்கணும்? பாசத்தை கொட்டி வளர்க்குறோங்கிறோம், வளர்த்துப்பட்டு கடைசியில் 15 வயசுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது? அவங்க பிள்ளைன்னு சொல்லி ஒன்றா 2 பேரும் ஒன்றா பயணத்தில் அனுப்பிவிட முடியுமா? வெளியே போகிற அந்த பிள்ளையோட சேர்த்து அப்பன்னு சொல்லி வச்சுட்டு போக முடியுமானா முடியாது மார்க்கத்தில். ஏன்? அவன் வந்து உனக்கு பிள்ளை கிடையாது, நீ நான் பெத்த அப்படின்ட்டு இஸ்லாம் வந்து கேட்குது. அப்போ இது ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் வருது. இதில் நீங்கள் வழக்கு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சட்ட சிக்கல் வராமல் எந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தால் எந்த பிள்ளை இயற்கையாகவே உங்களுக்கு மகரமாக இருக்குமோ, மகரமான உறவினர்கள் எடுக்கிறீன்னு வைங்க, உறவினரில் அண்ணன் பிள்ளைன்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளையா போயிடுதுல, அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைன்னு இருக்குமே. ஆனால் அது என்னவாயிடுது? வளர்க்குறதுனால உங்கள் பிள்ளைங்கிற அப்போ மகரம் ஆயிடுது. பெரிய பிள்ளையாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? தனித்து இருக்கலாம். அப்போ குழந்தை எடுத்து வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்கள் வெளியில் இருந்து எடுத்தீர்களேயானால் அந்த உறவு முறை என்ன செய்யும்? பருவ வயசு அடையும் பொழுது மார்க்க சட்டப்படி சேர்ந்திருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும், தனித்தனியாக இருக்கணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அது மாதிரி அண்ணன் பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எந்த பிள்ளை மகரம்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒரு லிஸ்ட் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமான உறவில் இருக்கிறார்களோ அந்த மாதிரி ரிலேஷனில் பிள்ளைகள் இருக்கத்தானே செய்யும். அது மாதிரியான ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தோமையானால் வளர்ப்பு பிள்ளையா இல்லாட்டா கூட அந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கலாம்ல. ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க அக்கா மகன் பெரிய பையனாக இருக்கான், வழக்கம்லாம் கிடையாது, ஒன்றா இருக்கலாம்ல, அக்கா மகனோடு இருக்கலாம்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் அக்கா மகன் தங்கச்சி மகன் இந்த மாதிரி உறவுகளில் உங்களுக்கு ஏதாவது குழந்தை ஆசைப்பட்டால், குழந்தைய வளர்க்கணும் கொஞ்சம்னு ஒரு ஆசையெல்லாம் வரலாம். அந்த ஆசைப்பட்டீர்களேயானால் வளர்ப்பது தப்பு கிடையாது. அது பருவ வயசு அடைஞ்ச பிறகு நீங்கள் வெட்டி விடணும். ஒன்று வெட்டி விடாமலே உங்கள் வீட்டோட வைத்துக்கொள்ள நினைத்தீர்களேயானால் அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு மகரம் ஆகாத உறவினர்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இந்த சிக்கல் வினைஞ்சிடலாம், விடுபட்டு விடலாம். இது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி அந்த வளர்க்கக்கூடிய நேரத்தில் அக்கா மூளை தங்கச்சி பிள்ளையோ ஏதோ ஒன்று வளர்க்குறீங்க, அண்ணன் பிள்ளையோ எடுத்து வளர்க்குறீங்க. இப்படி வளர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த குழந்தைக்கு கரெக்டாக சொல்லி தான் வளர்க்கணும். வேற யாருடைய உயிரணுவுக்கும் வேற யாருடைய சினை முட்டைக்கும் பிறந்திருக்கிற ஒரு பிள்ளைய உங்களுக்கு அந்த பிள்ளையுடைய உற்பத்தியில் எந்த ஒரு பங்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏன் பிள்ளைன்னு சொல்லி வளர்க்கக்கூடாது. உலகத்துக்கும் சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைக்கும் சொல்லக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது. என்ன அல்லாஹ் சொல்றான்? உதுஊஹும் லி ஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் அழைக்கணும். வீட்டில் வளர்க்கும் போது குழந்தைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்? இதில் நிறைய பேர் இந்த வளர்க்கணும்னு வளர்த்துப்பட்டு மார்க்கத்துலேயும் ஒன்று இருக்குது. கடைசியில் ஒரு 15 16 வயசு 20 விவரம் தெரியும் போது இவர் இல்லை நம்ம வாப்பா, இந்த அவர் தான் வாப்பான்னு தெரிஞ்சுன்னு வைங்க, வெறுத்தும் அந்த பிள்ளைகளுவோம் தெரிய வருமானு ஆயிரேன். இது இல்லை அம்மா, அந்த அவங்க தான் அம்மான்னு தெரிஞ்ச உடனே வெறுத்து போயிடும். சொல்லும் போதே அதை மறைக்காமல் என்ன செய்யணும்? குழந்தையா இருக்கும் பொழுதே அதை சொல்லி, இந்தப்பா நாங்கள் ஆசைக்காக ஒன்று எடுத்து வளர்க்குறோம், உங்கள் அப்பா அவர் தான், உங்கள் உம்மா அவர் தான் சொல்லிவிட்டு நாங்கள் பாசம் காட்டுறோம்னு சொல்லி வளர்த்தோம்னு சொன்னால் அந்த குழந்தை ஏமாத்தின குற்றமும் வராது. நாளைக்கு தெரியும் பொழுது ஒரு குழந்தைக்கு மன ரீதியாக பாதிப்பு வருமே,
பெரிய மெண்டல் ஆகி போயிடும். அந்த மாதிரி அந்த மன ரீதியான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு இது உதவும். அதனால் உள்ளதை சொல்லி தான் வளர்க்கணும். ஊரில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது உங்கள் பேரை போட்டு சேர்த்துடக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்களா, பிள்ளைய சேர்க்குறீங்க, பாப்பா பேர் என்னன்னு கேட்பான். பாப்பா பேர் உங்கள் பேரை சொல்றீங்க, நீங்கள் பிறலையில் வளர்க்கத்தானே செய்கிறீங்க. ஒரிஜினல் பாப்பா தான் சொல்லணும். தகப்பனார் யாருன்னு கேட்டால் என்ன செய்யணும், ஒரிஜினல் தகப்பனாரை சொல்லணும். சில நேரத்தில் தகப்பன் யார் தாய் யாருன்னு தெரியாத பிள்ளைய கூட எடுத்து வளர்க்குவோம். அப்படி வரும்ல. அப்படி வந்தா அதுக்கெல்லாம் இல்லை விடமாட்டான். அதுக்கும் சொல்லி போடுறான்ல, இப்போ இல்லம் தாளமும் ஆபாகும் இப்போ இகவானுக்கும் பித்தீன். அவங்களுடைய தகப்பனார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், ஒரு ஆஸ்பத்திரி நல்ல அழகான பிள்ளையா இருக்குது, யாருன்னே தெரியல அப்படின்னு இருந்தால் எடுத்து வளர்த்தீர்களே, ஆனால் அப்பவும் பிள்ளையாக மாட்டாங்க. அவங்களை நீங்க எப்படி சொல்லிக்கலன்னு, இகவானுக்கும் பித்தீன், எங்க மார்க்க சகோதரன்னு சொல்லிக்கிறங்க, எங்க பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க. அப்பன் பேர் தெரிஞ்சா அப்பன் பேரோட சேர்த்து சொல்லுங்க. அப்பன் பேர் தெரியாத பிள்ளை தானே என் பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் நீங்க சொல்ல முடியாது. இவனுக்கு தான் அப்பனை யாரும் தெரியல, நம்ம அப்பனை காட்டிக்கிறோம்னு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி செஞ்சால் அது பாவமாக போயிடும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னு தெரியவில்லை என்று சொன்னால், இப்போ இகுவானுக்கும் ஃபித்தீன், மார்க்க சகோதரன்னு சொல்லிக்கிறங்க. இவன் யாரு, மார்க்க சகோதரன் அப்படின்னு சொல்லணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, இவனுக்கு நான் தான் தகப்பன்ற கூடாது. தகப்பன் யாருன்னு தெரியாத காரணத்தினால எல்லாம் நீங்கள் தகப்பன் ஆக மாட்டீங்க. தாய் யாருன்னு தெரியாத காரணத்தினால எல்லாம் தாய் ஆக மாட்டீங்க. இந்த ஃபார்மாலிட்டியா தாயின்னு சொல்ற தாய்மார்களேங்கிறோம், அந்த தாய் வேற, சும்மா சொல்லிக்கிறது வேற. தாய் தான் சொல்லி என்ன செய்யக்கூடாது. ஒரு கடையில் ஜாமான் என்னம்மா, அடுத்து ஒரு பொம்பளைகிட்ட கேட்போம், அம்மா நீங்கள் சொல்லுங்க அம்மா, நான் என்ன உனக்கு அம்மா நானே பெத்தேன்னு கேட்டக்கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம், அது சும்மா சாதாரண பேச்சு வாக்கில் உள்ள அந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சீரியஸாக சொல்லக்கூடாது. அதனுடைய யதார்த்தமான ஒரு அர்த்தத்தில் என்ன செய்யக்கூடாது, சகோதரர்களேன்னு கூப்பிட்றோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தாய் தான் கேட்கலாமா, அது சகோதரர்கள் மேடையில் பேசுகிறோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துகிற மார்க்கத்தில் தப்பு இல்லை. நெசமாவே இதான் என் புள்ள, ரெக்கார்டில் எழுதும்போது, சொத்து வாங்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம சமூகத்தில் கூட சின்ன வாப்பா பெரிய வாப்பா எல்லாம் வாப்பான்னு கூப்பிடுவாங்க. சில ஊர்கள் என்ன செய்வாங்க, சின்ன வாப்பான்னு சொல்லி கூப்பிடுற ஊர்களும் இருக்குது, பெரிய வாப்பான்னு கூப்பிடுற ஊர்களும் இருக்கிறது. சின்ன வாப்பா பெரிய வாப்பா எப்படி தான் கூப்பிடுவாங்க, வாப்பான்னு கூப்பிடக்கூடிய ஊர்களும் இருக்கிறது. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன் வாப்பானா அந்த என்ன அர்த்தத்தில் நம்ம விளங்கி தானே சொல்கிறோம், மேடையில் சொல்கிற மாதிரி தான் தாய்மார்களே சகோதரர்கள்ங்கிற மாதிரி அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை. நான் தான் அப்பேன்னு சொன்னால் டாப்பு விபரீதமாக போயிடும், விவகாரமாக போயிடும். சரியா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ இந்த தத்தெடுத்தல் என்பது இது ஒரு ரூல் வருது. அடுத்து என்னன்னு கேட்டால், வாரிசு உரிமை இருக்கு இல்லையா, வாரிசு உரிமை தகப்பன் சொத்துலேருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்குது, தாய் சொத்துலேருந்து பிள்ளைக்கு பங்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டீங்க, நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மண்டையை போட்டீங்க, இறந்துட்டீங்க. உங்கள் சொத்து வளர்ப்பு பிள்ளைக்கு போகுமா, இந்து லாவில் போகும், இஸ்லாம் லாவில் போகாது. இந்து சட்டப்படி என்ன செய்யும், வளர்ப்பு பிள்ளைகள் பிள்ளைகள் தான், பிள்ளைகள் அந்தஸ்துன்னு வந்துடும். அப்போ தகப்பன் சொத்து மகனுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும், நான் மகன் தான் கிளைம் பண்ணலாம். நான் இந்த பிள்ளைக்கு நான் அந்த மகன், நீ எங்கே பெத்தேன்னு கேட்டால் நான் பெக்கலை வளர்த்தேன், இந்த இருக்கு ஆதாரம், நான் தத்தெடுத்ததுக்கு இந்த இருக்கு ஆதாரம் அப்படின்னு காட்டினால் கோர்ட் என்ன செய்யும், இந்துக்களாக இருந்தால், இந்துக்களுக்கு மத்தியில் உள்ள வளர்ப்பு பிரச்சனையாக இருந்தால் இவரை தகப்பன் என்றும் அவரை பிள்ளை என்று என்ன செஞ்சிடறேன் ஒத்துக்கொள்ளும். இந்த உதாரணமாக ஒரு ஜெயலலிதா ஒரு பிள்ளை எடுத்து கல்யாணம் பண்ணாங்க பெரிய வயசில், அவங்க சொத்து வாரிசு கேட்கலாம். ஏன் பிள்ளைன்னு தத்தெடுத்துட்டாங்களா இல்லையா, முந்தி முடியாது, முந்த நாள் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க பொம்பளையும் தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், நான் தத்தெடுத்துருக்கிறேன்னு சொன்னால் அது என்னவாக அங்கே செல்லும், இங்கே செல்லாது. அப்போ நீங்கள் ஒரு பிள்ளைய எடுத்து வளர்க்குறீங்க, நீங்கள் எதுக்காக வளர்க்குறீங்க, நம்ம சொத்து பத்திரம் அந்த பிள்ளைக்கு போட்டுன்னு நினச்சி தானே வளர்க்குறீங்க. அப்படி வளர்த்தீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா போய் சேராது. உங்கள் அண்ணன் தம்பிக்கு போகுமே தவிர யாரோ எவரும் அந்த பிள்ளைக்கு போய் சேராது. நீங்கள் என்னத்தை தான் வளர்த்தாலும் சரி, மகன் பாசம் காட்டினாலும் சரி, ஒன்றும் சொல்லாமல் திடீர்னு மோத்தா போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சொத்துக்கள் யாருக்கு கிடைக்காது, அந்த பிள்ளைக்கு கிடைக்காது. அல்லது அந்த புள்ள பெரிய கோடீஸ்வரனா இளைஞனா சம்பாரித்து பெரிய வசதியாகி போய் பெரிய கோடிகளுக்கு அதிபதியாக போய் அவன் முன்னாடி செத்துட்டான்னு வைங்க, நீங்கள் அப்பன்னு சொல்லி உங்களுக்கு சொத்து கிடைக்காது. ஏன், நீங்கள் அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் அவன் பிள்ளையும் இல்லை, நீங்கள் அப்பனும் இல்லை, அந்த மாதிரி விடுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நீங்கள் நிஜமாகவே நம்ம ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குறோம், அந்த இந்த ரூலெல்லாம் வச்சு பிள்ளை இல்லை, ஆனால் கொஞ்சம் மகிழ்வதற்கு நமக்கு ஒன்று வேணுங்கிறதுக்காக வளர்க்கலாம். வளர்க்குறது தப்பு இல்லை, வளர்க்குறது உதவி செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வளர்க்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம திடீர்னு மூத்தா போயிட்டோம்னா இவ்வளோ பாசம் கொட்டி இந்த வளர்த்த பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்காது, கிடைக்கணும்னு தான் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி உயிரோடு இருக்கும்போது செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணலாம்.
உயிரோடு இருக்கும் பொழுது என்னோட இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு, நான் அந்த சொத்து இந்த பிள்ளைக்கு என்று எழுதி வச்சுட்டீங்க. இந்த மௌத்துக்கு பிறகு வாரிசு முறையில் தான் கிடைக்காது. உசுரோடு இருக்கும்போது யார் வேணாலும் கொடுக்கலாம்ல. தெருவில் போன ஒரு ஆள் கூட எழுதி வச்சுட்டு போகலாம்ல. யாரும் கேட்க முடியுமா? நம்ம சொத்தை வந்து யாருக்கு வேணாலும் ஒரு புறம்போ கூட எழுதி வைக்கலாம், எவனும் கேட்க இயலாது. நம்ம சொத்து யாருக்கு வேணாலும் நம்ம எழுதலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யணும், நம்ம இந்த பிள்ளையை வளர்க்கணும், அதுக்கு ஏதாவது கிடைக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களே, ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், உசுரோடு இருக்கும் பொழுது அதுக்கு என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, 1 கோடி ரூபா சொத்து இருக்குதா, ஒரு 50 லட்ச ரூபாய் பிள்ளைக்கு வச்சிருவோம், இன்னொரு 50 லட்ச ரூபா நம்ம மற்ற சொந்த பந்தங்கள் மௌத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம். நீங்கள் ஏதோ உங்களுக்கு முடிஞ்சதை, அது மாதிரி உசுரோடு இருக்கும்போது கணக்கெலாம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்டு தான் நீ செய்யணுமே தவிர, மௌத்தா போனால் வாரிசு முறையில் கிடைக்குன்னு நினச்சேன்னு வைங்க, கிடைக்காது. இஸ்லாமிய சட்டத்திலையும் கிடைக்காது, இந்தியாவுடைய சட்டத்திலையும் முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்காது. இந்தியாவில் முஸ்லீமுக்கு என்ன சட்டம், பர்சனலாக இருக்குது. இவங்க முஸ்லீம் அதனால் கிடைக்காதுன்னு கோர்ட்டு போட்டால் அவங்க கோர்ட்டு என்ன சொல்லுவான், ஆமாம் இஸ்லாமியர்களுக்கு அந்த சட்டம் கிடையாதுன்றோம், அவங்களுக்கு கிடைக்காது. நம்ம தான் இந்தியாவில் இருக்கிறோம், இஸ்லாமிய சட்டம் பாதிக்காதுன்னு நினைக்கக்கூடாது, பாதிக்கும். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் என்ன செய்யும், இந்தியாவுடைய கோர்ட்டில் எந்த சட்டம் தான், வாரிசுரிமை, கல்யாணம், இதில் எல்லாம் முஸ்லீமுக்கு தனி சட்டம். அந்த சட்டத்தில் அரசாங்கம்லாம் தலையிட முடியாது. இந்த சட்டத்தை வச்சு தான் கோர்ட்டே தீர்ப்பளிக்கும். உங்கள் மார்க்கத்தில் கிடையாதுன்றவாங்க. கோர்ட்டுக்கு போனால் இந்துக்களுக்கு தான் அந்த சட்டம், முஸ்லீமுக்கு கிடையாதுன்றான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வளர்ப்பு விஷயத்தை இந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த இது ஒரு மேட்ரு, இந்த குழந்தை இல்லைங்கிற பேச்சு வந்ததுனால அது அதனுடைய ரிலேட்டிவான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக வந்து இப்போ நவீனமான முறையில் குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக வேண்டி பல புதுமையான முறைகளில் என்ன செய்கிறாங்க, குழந்தைகள் உருவாவதற்கு சில டெக்னிக்குகளை மனிதன் நினைஞ்சிருக்கிறான், கண்டுபிடிச்சிருக்கிறான். மனுஷன் குழந்தையெல்லாம் உண்டாக்க இயலாது, அதனுடைய எல்லா அடிப்படையும் நல்லா படைச்சு வச்சது தான். இவனுடைய வேலை மிக்சிங் பண்ணுறது தான். உயிரணு இவனால் படைக்க இயலாது, ஒரு கருமுட்டையை இவனால் படைக்க இயலாது. பெண்ணிட்ட உருவாக்கக்கூடிய ஒரு கருமுட்டையை உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இருந்தாலும் சரி, எந்த விஞ்ஞானி வந்தாலும் சரி, ஒரு கருமுட்டையை படைக்க இயலாது. அதே மாதிரி ஆணிட்டமிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிரணுவை எவனுக்கு என்ன செய்ய முடியாது, படைக்க இயலாது. கேமநாள் வரைக்கும் படைக்க முடியாது. ஒரு எறும்பு உடைய ஒரு அணுவை கூட படைக்க இயலாது. விளங்குதா? அது முடியாது. என்ன செய்ய முடியும், இந்த கருமுட்டையும் இந்த இதுவும் தான் மேட்டுன்னு விளங்கிக்கிட்டு அதையும் எடுத்து இதையும் எடுத்து வெளியே வச்சு சேர்த்து என்ன செய்யலாம், அது மாதிரி உண்டாக்க முடியும். மனிதன் செய்கிற வேலையெல்லாம் என்ன செய்ய முடியும், ஆணுடைய அந்த உயிரணுவை பிரித்து எடுக்க முடியும், பெண்ணுடைய அந்த சினை முட்டையை பிரித்து எடுக்க முடியும். இந்த ரெண்டும் சேர்ந்தா தானே பிள்ளை உண்டாவது, நம்ம சேர்க்குவோம். இப்படி இதான் இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச எல்லாமே இதை மையமாக வைத்து தான். விஞ்ஞானிகள் இப்போ புதுசாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதன் எல்லாத்தையும் இறைவனை ஜெயித்து விட்டான்னு வாங்கி இருக்க போய் வழங்காம என்ன ஜெயிச்சுட்டான், ஒன்றையும் தயாரிக்கவே இல்லை. இங்கே உள்ளது அங்கே உள்ளது சேர்க்கிற வேலை செய்கிறானே தவிர, இந்த மிக்சிங் பண்ணுற வேலை மட்டும்தான் இவன் செய்கிறானே தவிர, மூலப்பொருள் இவன் கிடையாது. மூலப்பொருளை இவன் மனிதன் என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு உண்டாக்கல, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எந்த ஒரு உயிரையும் மனிதனால் உண்டாக்கவே முடியாது. எந்த ஒரு உயிரை என்ன செய்ய முடியாது, உண்டாக்க முடியவே முடியாது, விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ என்னது, சோதனை குழாய், டெஸ்ட் டியூப்னு சொல்கிறான்ல, அந்த டியூப்பில் வச்சு வளர்க்கிற குழந்தைங்கிறாங்க. டியூப்பில் வச்சு வளர்க்குறேன்டா என்ன, அது எதுக்கு வளர்க்குறான்னு கேட்டால், இப்போ வந்து தாயுடைய கர்ப்பப்பை வீக்காக இருக்குது. அந்த வீக்காக இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து என்ன செய்யும், உண்டாய் கலைஞ்சிருது. அந்த குழந்தை உருவாகும் பொழுது ஒரு சின்ன அதிர்வுகளோட தாங்காமல் என்ன செஞ்சிருது, கர்ப்பப்பையில் பலவீனம் பலது இருக்குது, உடல்நிலையில் பலவிதமான அமைப்பு இருக்கிற மாதிரி கருவறைகள்லையும் பலவீனமான கருவறைகள் இருக்கும். இவன்கிட்டையும் உயிரொன்று கரெக்டாக இருக்கும், அவள்கிட்டையும் சினைமுட்டை கரெக்டாக இருக்கும். அது ரெண்டு ஒன்றா சேரவும் செய்யும், கருவறைகளையும் போகவும் செய்யும். போய் 10 நாளில் ஒடியாந்துடும், 15 நாளில் கலைஞ்சு போயிடும், 20 நாளில் கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரியே ஆகிக்கிட்டு இருக்குமா என்ன பண்ணுவாங்க. அப்போ இந்த கர்ப்பப்பை வந்து இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு தகுதியானதாக இல்லை அப்படின்னு வைத்து, இந்த கர்ப்பப்பையில் என்னென்ன மாதிரி, ஒரு நல்ல கர்ப்பப்பையில் என்னென்ன மாதிரி செட்டிங்குகள் இருக்கும், அதில் என்னென்ன மாதிரி ரசாயனங்கள் இருந்து அந்த கருவை வளர்க்கறதுக்கு உதவும் என்பதையெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு குழாயில் என்ன செய்கிறான், அந்த ரசாயனங்களை வைத்து இந்த இவனுடைய உயிரணுவை எடுக்கிறான், மனைவியுடைய அந்த முட்டையை எடுக்கிறான், அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணுறான். ஜாயிண்ட் பண்ணி அந்த குழாயில் வச்சு ஒரு அளவுக்கு வளர்க்குறான். ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு, அந்த உயிர் மனித உயிர் கொடுக்கப்படும்ல, அந்த காலம் வரைக்கும் ஒரு அளவுக்கு வளர்த்து அதுக்கப்புறம் கர்ப்பப்பையிலோட வச்சிருவான். ஆப்ரேஷன் பண்ணி என்ன செய்வான், கர்ப்பப்பைக்குள்ளே வச்சிருவான். இந்த ஓரளவுக்கு வளர்ந்தது வந்து கலையாது. எது கலையும், அந்த கட்டிங் கிட்டியமாக உண்டாகாமல் இருக்கிற ஒரு கண்டிஷனாக இருக்கும்ல, அதுதான் கலையுமே தவிர
ஒரு அளவுக்கு உண்டாயிடுச்சுன்னு வைங்க, ஒரு 4 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது களையிற மேட்ரு கிடையாது. அந்த டியூப்பில் வந்து டெஸ்ட் டியூப்பில் வளர்த்து அதை எங்கே கொண்டு வைப்பான், தாயுடைய கர்ப்பப்பையில் வச்சு தான் பிறப்பாங்க. இவன் சோதனை குழாய் குழந்தை, குழந்தைக்கு பேரே சோதனை குழாய் குழந்தைன்ட்டான். என்னமோ அந்த சோதனை குழாயில் மனுஷனை தயாரிக்கிற மாதிரியும் அது பிள்ளையை பெத்து போடுற மாதிரியும் அதுக்கு அர்த்தம் வர்ற மாதிரி என்ன செய்யறானுவ, நாங்கள் இறைவனை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி இப்படி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியவன கும்பிட்டையா இருக்கிறான். உன்னை கண்டுபிடிச்சா அதனுடைய யதார்த்தத்தானே சொல்லணும். அதுக்கு பீடப் ரொம்ப கொடுத்து என்ன செய்யறான், பயங்கரமாக கொடுத்து பெரிய ஆராய்ச்சி சொல்கிறான். ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு 3 மாதம் 2 மாதம் அளவுக்கு 4 மாதம் அளவுக்கு வளர்த்து விட்டு அந்த கர்ப்பப்பைக்கு கொண்டு சேர்த்துருவான். அதுக்கப்புறம் வளரலாம் எங்கே தான், அந்த தாயுடைய கர்ப்பப்பையெல்லாம் வளரும். இதுதான் சோதனை குழாய் குழந்தைன்னு சொல்கிறது. கர்ப்பப்பையில் வளர்ந்து தான் மனித உருவாக என்ன செய்யாது, வெளியே வந்து பிறக்குமோ சிசரியன் பண்ணி எடுக்கிறோமோ அது மாதிரி வெளியே வருதுன்னு வைங்களேன். இப்போ இது கூடுமா மார்க்கத்தில் என்று கேட்டால் இதில் 2 விஷயம் இருக்கிறது. என்ன 2 விஷயம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னாசியத்தும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்களாக இருக்கிறார்கள், உங்கள் விளை நிலங்களிலே நீங்கள் விரும்பியவாறு சென்று கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ கணவன் மனைவி உறவை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது கணவனை வந்து விதைக்கக்கூடியவனாகவும் மனைவியை வந்து விதைக்கப்படுற நிலமாகவும் ஒரு நிலமாகவும் ஒப்பிட்டு என்ன செய்யறான், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்குத்தான் விளை நிலம் அப்படிங்கிறான். இந்த அளவுகோலை மீறாமத்தான் எந்த விதமான விஞ்ஞானத்தையும் பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ வந்து கணவன் அவனுடைய உயிரணுவைய விந்திலிருந்து உயிரணுவை பிரித்து எடுத்து அவனுடைய மனைவியுடைய முட்டையை எடுத்து அவங்க கொண்டே கர்ப்பப்பையில் வச்சு வளர்த்தாங்கன்னு சொன்னால் இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை. ஏன், உயிரணு இவனுடையது, அந்த நிலமும் அவனுடையது, மனைவி அவனுடைய மனைவி தானே, அந்த கர்ப்பப்பை அவனுக்கு சொந்தமானது. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், இவனுடைய உயிரணுவும் அவள் மனைவியுடைய கருமுட்டையும் சேர்மையானால் இது நேரடியாக இல்லறத்தில் ஈடுபட்டு சேர்ந்தால் என்ன தன்மையோ அந்த தன்மையில் ஒரு மாற்றமும் வரல. இவன் தான் அப்பன், அவள் தான் அத்தை, மாற்றம் இல்லை. அந்த பிள்ளைக்கு தகப்பன் யாரு, ஒரிஜினல் அந்த உயிரணுக்கு சொந்தக்காரன் தான் தகப்பனாக இருக்க போகிறான். அந்த முட்டைக்கு யார் சொந்தக்காரியாக இருக்கலாம், அவள் தான் தாயாக இருக்க போகிறா. எந்த விதமான ஒரு முரண்பாடோ குழப்பமோ ஒன்றுமே வரவே இல்லை. இது தவறு கிடையாது. அதே நேரத்தில் மாற்றி செஞ்சான்னு வைங்க, எப்படி, உனக்கு பொம்பளைக்கு முட்டை சரியாக உற்பத்தி ஆகலை, அதனால் என்ன செய்வோம், வேற ஒரு பொம்பளைகிட்டேருந்து முட்டை எடுப்போம், உன் புருஷன்ட்டு உயிரணுவை எடுப்போம், ஒரு டீப்பில் வச்சு வளர்க்குவோம், அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் கொண்டே அதை வச்சிருவோன்னு சொன்னால் இங்கே என்னவாகுது, வேற ஒரு பொண்ணுடைய முட்டையை நீங்கள் எடுத்துரும் பொழுது மனைவி அல்லாதவளுடைய முட்டையை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு உரியதாக இல்லாத ஒன்றை வந்து பயன்படுத்திக்கிறீங்கிற அந்த சட்ட சிக்கல் வரும். இது செஞ்சிடக்கூடாது, வழங்குதா. இதுக்கு பதிலாக எடுத்து வளர்த்துட்டு போயிடலாம். தத்துங்கிற அடிப்படையில் இல்லாமல் என்ன செய்யலாம், மகரமான வீட்டு ஒரு பிள்ளைகளை எடுத்து வளர்த்துட்டு போயிடலாமே தவிர வேற யாருடைய முட்டையை எடுத்தீங்கன்னு சொன்னால் நீ எப்படி அம்மாவா இருப்ப, நீ கொஞ்ச நாள் வளர்த்து பெற்று சுமந்தாலும் அது உன்னுடைய இதே இல்லை, உன்னுடைய எந்த விதமான தன்மையும் இருக்காது. அந்த குரோமோசோம்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உன்னுடைய இது கிடையாது. அந்த உணவு ஃபுட்டு வளர்க்கக்கூடிய உரமாகத்தான் இந்த பெண் இருப்பாளே தவிர அதனுடைய வித்தாக யார் இருக்க மாட்டார், இந்த சுமக்கக்கூடிய தாய் இருக்கவே மாட்டார். அந்த மரபணுவையெல்லாம் தீர்மானிக்குமே, அதெல்லாம் எது தீர்மானிக்கும், யாரிடமிருந்து முட்டை எடுத்தோமோ அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய மரபணுவைத்தான் அந்த முட்டை கொண்டிருக்குமே தவிர எது கொண்டிருக்காது, இவங்களுடைய இதில் இந்த தாய் இதில் வயிற்றில் வளர்க்குறால இது வளர்க்குற டியூப் மாதிரி தான், டெஸ்ட் டியூப்பில் வச்சு வளர்க்குற மாதிரி கருவறையில் வச்சு வளர்க்க போகிறோம், அவ்வளோதானே தவிர இது வந்து தாய்ங்கிற ஒரு அந்தஸ்து வராது. இது தப்பு. அல்லது என்ன செய்யறது, இவன்கிட்ட உயிர் ஒன்றும் சரியில்லை, அன்னில் ரிப்போர்ட் வருது, என்ன இருக்கு, இவன்கிட்ட வந்து ரத்த அணுக்கள் வந்து இல்லை, குழந்தை உருவாகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யறது, வேற எவனுடைய உயிரினமை எடுத்து அதை வந்து இவனுடைய மனைவியுடைய அந்த கருமுட்டையும் பிரித்து எடுத்து அதை ஒன்றா இணைத்து அதை வளர்ந்து ஓரளவுக்கு வளர்த்து கருவறையில் வச்சிங்கன்னு சொன்னால் இங்கே ஆம்பளை மாறிக்கிறது, வழங்குதா. அந்த குழந்தைக்கு தாய் அவளா இருப்பா, தகப்பன் யாரு, கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை தவிர அந்த பிள்ளைக்கு இவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறான். இவன் பொண்டாட்டி பிள்ளையாவ இருப்பாளே தவிர இவன் பிள்ளை எப்படி இருப்பா, இவனுக்கு எப்படி, அது பிள்ளைன்னு தீர்மானிக்கிற நமக்கு பிள்ளைன்னு இப்போ பொம்பளைக்காவது பிள்ளையை தீர்மானிக்கிற 2 கனெக்ஷன் இருக்கிறது. ஒன்று முட்டை அவளுடையதுங்கிற கனெக்ஷன், 2வது வந்து அவள் வயிற்றில் வளருதுங்கிற ஒரு கனெக்ஷன். வளர்ந்து 2 கனெக்ஷன் இருக்கு ஒரு தாயை பொறுத்த வரைக்கும். ஆம்பளைக்கு என்ன உங்களுக்கு கனெக்ஷனு, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, அந்த உயிரணு கொடுக்கறது மட்டும்தான். அதனால தான் நீங்கள் தகப்பேன், கொடுக்கலன்னு நீங்கள் தகப்பேன் இல்லை. இப்போ எவனோ ஒருத்தன் வங்கியில் போய்கிட்டு அதுக்குன்னு வங்கிலாம் வச்சுருக்காங்க, விந்து வங்கின்னு, இதுக்காண்டி வங்கி வச்சுருக்காங்க, பேங்க்.
அந்த பேங்க்ல போய் என்ன செய்யறது, அந்த இந்த வாங்கிட்டு வந்து என்ன செய்யறது, வாங்கிட்டு பார்சல் கட்டி வாங்கிட்டு வர இயலாது. அதுக்குரிய மெத்தட்ல அதுக்குரிய முறை பிரகாரம் ஆஸ்பத்திரியில் வைத்து என்ன செய்வாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டுக்கொண்டால் எவனுடைய உயிரணுவை எடுத்து இவனுடைய மனைவியுடைய முட்டையோட ஜாயிண்ட் பண்ணி கருவறைக்குள்ளையும் வச்சாலும் வைப்பாங்க, டீப்பில் வச்சு வளர்த்தாலும் வளர்ப்பாங்க. கருவறையிலையும் வைக்கலாம், வெளியில் வச்சு சேர்த்து என்ன செய்யறது, உள்ள கருவறையில் வச்சு அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது உண்டானதுக்கு இவன் காரணமா, கடுகளவு கூட அந்த பொம்பளைக்காச்சும் கடுகளவுக்காக தொடர்பு இருக்கும். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் இவனுடைய உயிரணு இல்லைன்னு சொன்னா இவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஏறக்குறைய இவனுடைய மனைவி இன்னொருத்தனோட விபச்சாரம் பண்ணி அதுல இருந்து ஒரு பிள்ளைய பெத்தான்னு சொன்னா அதனுடைய அது கண்டிஷன் என்ன, அதான் இதுக்கு அதனுடைய கண்டிஷன் என்ன, இவன் புருஷன் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவனோடு உடலுறவு கொண்டு அதன் மூலமாக குழந்தை உண்டாகி அவள் பெற்றெடுத்தாலேயானால் அதுக்கு என்ன சட்டம், அதான் இதுக்கு. அவன் இன்னும் ஓன் விளை நிலத்தில் அவன் ஏன் விதைக்கணும், உங்கள் மனைவிமார்கள் உங்கள் விளை நிலம் அப்படின்னு அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். அப்ப வேற ஒருத்தனுக்கு விதைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறது அந்த வார்த்தை அற்புதமா அல்லாஹ் கேம நாள் வரைக்கும் வந்தாலும் இப்படிலாம் பண்ணிவிடுவாங்க என்று அதுக்கான இது விளை நிலம்ங்கிற உதாரணத்தை போட்டு ஏராளமான சட்டங்களை இதிலிருந்து எடுக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ இந்த மாதிரியாக வந்து டெஸ்ட் டியூப்ல நீங்கள் வளர்த்தாலும் சரி, கருவறையில் வச்சு வளர்த்தாலும் சரி, என்னவா இருக்கணும், அதனுடைய முட்டையும் உயிரணுவும் அந்த கணவன் மனைவியோட தான் இருக்க வேண்டும். மூணுமே, அந்த கருவறை கற்பப்பையும் கருமுட்டையும் அந்த உயிரணுவும் அந்த கணவன் மனைவியருடையதாகத்தான் இருக்கணுமே தவிர வேற ஒரு பெண்ணுடைய இது அதில் சம்மந்தப்பட்டாலோ வேற ஒரு ஆணுடையது சம்மந்தப்பட்டாலோ அது என்ன இல்லை, அது கிடையாது. இது வழங்கிக்கிறணும். இது போக இந்த வாடகை தாயிண்டு இப்போ உண்டாக்கி இருக்கிறாங்க. தாயை வந்து வாடகைக்கு பிடிக்கிறது. வாடகைக்கு பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம், ரெண்டு இப்போ வந்து ஃபேன்சியாக செய்ய ஆரம்பிச்சிடாலும். அதாவது முதல்ல இந்த பொம்பளைக்கு இயலாதுங்கிறதுக்காக வேண்டியதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்னடான்னு கேட்டால் நம்ம இதுக்கு பிள்ளையை பார்த்துட்டு அழகு இதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, நம்ம பிள்ளை எவ்வளவு பெறட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதுன்னா அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசி இவனுடைய உயிரணுவை எடுத்து இவன் மனைவியுடைய முட்டையும் எடுத்து ரெண்டையும் இணைச்சி அதை கருவுற்ற சினையை ஆக்கி இன்னொரு பொம்பளையுடைய கற்பப்பையில் வச்சிடுறது. வச்சியல்னா இப்போ என்னவாச்சு, கருமுட்டை இவளுடையது கொண்டாட்டியது, உயிரணு ஆம்பளையுடையது, வளர்க்குறது எங்க சுமக்கிறது வேற ஒருத்தி. இதுக்கு வாடகை எவ்வளோ 10 லட்ச ரூபா கொடுத்துரு. ஆனால் வாடகைத்தாயின்னு விட்டா என்ன செய்ய மாட்டாங்க, அது பெரிய கண்டிஷன்லாம் இருக்குது. அவங்கள அடைச்சி வச்சிருவாங்க, வெளியே விட்டுற மாட்டான். நம்ம பிள்ளை இப்போ வேற பிள்ளைய யார்ட்டையாவது போயிட்டு வந்து அவ உண்டாக்கிட்டா சந்தேகமாக போயிடும்ல, அவளுக்கு நிறைய கண்டிஷன்லாம் போட்டு வெளியெல்லாம் விடாமல் ஆம்பளோட பேச விடாமல் அந்த புள்ள பெறுற வரைக்கும் இவங்களுக்கு அடிமை மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருப்பதற்கு என்ன செய்கிறாங்க, மேலை நாடுகள்லாம் பல லட்சங்கள் வாடகைக்கு வாங்கிட்டு கொண்டு புள்ளை பெற்று கையில் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பா பாட்டுக்கு. பிள்ளைய பற்றி என்ன செய்வா, உங்களுக்கு புள்ள நம்ம பிள்ளை இது, ஏன் நம்ம சினை முட்டையிலேருந்து இது வந்திருக்குது, நம்ம கணவனுடைய உயிரினிலேருந்து வந்திருக்குது, அதனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு நவீன முறை என்ன செய்கிறாங்க இப்போ கையாளுறாங்க. இது வந்து இந்த தாய் அந்த மேட்டரில் தப்பு வரல. ஆனால் பெண்ணை பொறுத்தவரைக்கும் 2 கனெக்ஷன் பிள்ளையோட இருக்கணும். ஏன், ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை சுமந்தாள், வஹனன் அலா வஹனின், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டவனுடைய தாய் என்ன செஞ்சால் சுமந்தாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது தாய்ங்கிறவ தான் சுமக்கணும். அப்போ அந்த கருமுட்டைக்கு யார் சொந்தக்காரியா இருக்கிறாளோ அவ தான் அந்த குழந்தையை சுமக்கணுமே தவிர இதெல்லாம் வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு மேட்டரா இது. தாய்மையெல்லாம் பெற்று கொடுத்துற பாட்டு போயிட்டான்னு சொன்னால் அதில் என்ன பாசம் இருக்குது, என்ன அன்பு இருக்குது, வயிற்றுல சுமந்து அது கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பெத்தெடுத்து அப்புறமேல அந்த அன்பு வர்றது ஒன்று. ரெண்டாவது இந்த கனெக்ஷன் இருக்குமே, தாயிடமிருந்து எத்தனை விஷயங்கள் அவளுக்கு பாஸ் ஆகுறது. தாயிடமிருந்து இந்த கருவறையில் வளரும் பொழுது பல விஷயங்கள் தாய் மூலமாகவே என்ன செய்கிறது அவளுக்கு சப்ளை ஆகிறது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாடகத்தாய் மேட்ரு என்னவாகிறது, அந்த தாய் தான் சுமக்கணும்னு எல்லாம் சொல்கிறான்ல, அதை மாற்றி எவ்வளோ சுமக்கிறாள். அப்போ சுமந்தோ ஒருத்தி, வந்து கருமுட்டைக்கு சொந்தக்காரி ஒருத்தி, உயிரனுக்கு சொந்தக்கார ஒருத்தன் ஆயிடுது. அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு நிலத்தில் கொண்டு விதைக்கிறாங்கன்னு ஆகுது. இந்த புருஷனும் அந்த இவனுடைய பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு பெண்ணுடைய கற்பப்பையில கொண்டு இந்த 2 பேருடையதையும் வைத்து என்ன செய்யறாங்க, குழந்தையை உருவாக்கினார்களே. ஆனால் அங்க என்ன சட்டம் வருது, உங்கள் மனைவி உங்களுக்கு விளை நிலம், அவன் உங்களுக்கு விளை நிலமா, உங்க வீட்டு விளை, அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு வேணா செய்யி. அப்போ அவனுக்கு வந்து என்ன இல்லை விளை நிலம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வசனம்
நவீன காலத்தில் உள்ள எந்த பிரச்சனைக்கு தீர்வாக போயிடும். இந்த தாம்பத்தியம் சம்பந்தமாக எந்த பிரச்சனை கண்டு வச்சாலும் இந்த ஆயத்தை யாவும் வச்சுக்கிறேங்க. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலம், ஃபத்து ஹர்சக்கும் அண்ணா சேர்த்தும், உங்கள் விளைநிலத்துக்கு எப்படி வேணாலும் போய்க்கிறங்கன்ட்டான்ல. விளைநிலம் உங்கள் நிலை நான் டெஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்க, வெளியே எடுத்து வச்சு வளர்த்து வேண்டாலும் கொண்டு வச்சுக்க. ஆனால் கண்டிஷன் என்ன? ரெண்டு பேருடையதாக இருக்கணும். உயிரணும் முட்டையும் யாராக இருக்கணும்? புருஷன் பொண்டாட்டியுடையதாக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள. இந்த மாதிரிலாம் குழந்தை பேர் நவீன முறையெல்லாம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இது என்ன, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமாக தெரியலையா? வேற ஒருத்தனுடைய விந்து எடுத்து கொண்டு வந்து இவருடைய இதில் வளர்க்குறதும் இவருடைய இன்னொருத்தில் வளர்க்குறதெல்லாம் இருக்க, இதெல்லாம் மனித குலத்துக்கு என்ன செய்யாது, நன்மை தராதுங்கிறது விளங்கிக்கிறேன். இஸ்லாம் இதை அனுமதிக்காது. இது போக இதெல்லாம் வந்து இந்த குழந்தை இல்லைங்கிறவங்களுக்காக சொல்கிறது. குழந்தை வேணாங்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. ஒரு பக்கம் அறவே வேணாங்கிறவங்களும் இருக்காங்க, இப்போ வேணாங்கிறவங்களும் இருக்கிறாங்க, இத்தனைக்கு மேலே வேணாங்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் புள்ள வேண்டியதில்லைங்க, நம்ம வாட்டு சந்தோஷமாக இருப்போம், புள்ள வந்து தொந்தரவு தானே, டிஸ்டர்ப் தானே என்று நினைக்கக்கூடிய தம்பதிகளும் இருக்கிறார்கள். அல்லது என்ன செய்யணும், புள்ள பெறாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும் உடனே வேணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதை விட்டுருங்க. அல்லது என்னமாக இந்த பிள்ளைகள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னு வைங்க, 2 பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னு வைங்க, இன்னுமே வேணாம் பயந்துருவோம். அடுத்தது பொம்பளை பிள்ளையா இருந்தா அதான் அப்படி ஆம்பளை பிள்ளையா இருந்தால் பேசாம விட்டுட்டே இருப்பாங்க. 2 பொம்பளை பிள்ளையா போச்சுன்னு வைங்க, ஆஹா மறுபடி குழந்தை உண்டானா அதுவும் பொம்பளையா போயிட்டா என்ன பண்ணுறது, நமக்கு உள்ள ப்ரோக்ராமே இல்லாமல் எக்ஸாவே இருக்கு போல இருக்கு, பொய் இல்லை அப்படி நினைச்சான்னு வைங்க, அப்போ என்னவாகும், அவனுக்கு பஞ்சாயத்தாக போகும். 2 பொம்பளை பிள்ளை எவனும் 2 பொம்பளை பிள்ளை பற்ற யாருமே அடுத்த குழந்தை வேணான்னு தான் நினைக்கிறாங்க. அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, வரிசையாக 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் இனிமே புள்ள வேணாம், டெஸ்ட் விசப்பரிச்சை செய்ய தயாராக இல்லை. சில பேர் அதுக்கு ரெடியாக இருக்காங்க. சில பேர் என்ன செய்ய, 2 பொம்பளை பிள்ளை அடுத்ததாவது ஆம்பளை பிள்ளையா இருக்குமா அப்படின்னு 7, 8, 10 போகிறவன்னு இருக்கிறாங்க. சில ஆளுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளையா போயிட்டு இருக்கு, 3 பொம்பளையா போயிருமா, 4ஆவதையும் பார்த்துருவோம். 5 சூதாட்டம் மாதிரி. அது சூதாட்டத்தில் கொண்டு விட்டு என்ன செய்வான், 1000 விடுவான், போயிருமா, விட்டதை எடுக்கணும், இன்னொரு 1000 கொண்டு விடுவான், அதுவும் போயிடும், இன்னொரு 1000 விடுவான். அந்த மாதிரி இருக்குது மனிதனுடைய மனநிலை. என்னன்னா 2 பொம்பளை பிள்ளை வந்தவொடனே இதுக்கு மேலே சோதனை பண்ணி பார்க்கக்கூடாது, அடுத்தது பண்ணா போனால் அந்த சமூக அமைப்பில் நமக்கு தாங்க முடியாதுன்னு ஒரு கணக்கு பண்ணுறான். சில பேர் என்ன செய்யறான், ஒரு ஆம்பளை பிள்ளை வந்தது ஆகணுங்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறான். இப்படி பல விதங்கள் இருக்கிறது. அப்போ இந்த குடும்பத்தை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. வேணான்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு நினைக்கிறீங்க, அல்லது உண்டாயிடுச்சு, உண்டான பிறகு ஏதோ நீங்கள் கவனக்குறைவாக இருந்து ஒரு மெத்தட் சரியில்லாமல் போய் என்ன செய்யுது, உண்டாகி விட்டது, அதை கலைக்கலாமா, அதெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையில் வருது. குழந்தை சம்பந்தமாக வரக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன, அந்த குழந்தை உருவாகாமல் இருப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்யலாமா, அல்லது வந்து உண்டாகின பிறகு அது வேணான்னு சொல்லி அழிச்சிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வருது. அது குழந்தை உண்டாகாமல் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள மெத்தடுகள்லாம் அந்த காலத்தில் இல்லை. இப்போ உள்ளது என்ன, பலவிதமான மாத்திரைகளை கொடுக்குறாங்க. ஆம்பளைக்கும் கொடுக்குறான், பொம்பளைக்கும் கொடுக்குறான். ஆம்பளைக்கு இப்போ என்ன செய்கிறான், அவனுக்கு வாசக்டமின்னு ஒரு ஆப்ரேஷனை பண்ணி விட்றான். அது மாதிரி பண்ணி அந்த உயிரணுக்கள்லாம் உற்பத்தி ஆகாமல் என்ன செய்கிறாங்க, எங்கேருந்து அந்த உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாதான் தடுத்து விட்டுறாங்க. அது அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. பொம்பளைக்கு என்ன பண்ணுறாங்க, கற்பப்பையில் கொண்டு போய் இந்த காப்பர் பித்தளை இருக்குல்ல, பித்தளையில் ஒரு டீ மாதிரி செஞ்சு, காப்பர் டீ மாங்க, டீ மாதிரி, டீ இங்கிலீஷ் எடுத்துருக்குல்ல, டீ ஷர்ட்டுங்கிறாங்கல்ல, டீ மாதிரி இருக்கிறனால டீ ஷர்ட்டுங்கிறான். அப்போ டீ மாதிரி என்ன செய்யறது, இங்கிலீஷ் எழுத்தை வச்சு காப்பர் மாதிரி வந்து கற்பப்பை உள்ள கொண்டு வச்சு விடுவாங்க. கற்பப்பைக்குள்ள இந்த காப்பர் இருக்கும் பொழுது அந்த முட்டை உண்டாக விடாது. முட்டை உண்டாக அந்த வெளியிருந்து ஒரு பொருள் வந்து வெளியேற்றி விட்டுரும். அந்த கற்பு ஆனால் பல விதமான கேடுகள் உண்டாகாதுன்னு நீங்கள் சும்மா சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யும், கேடுகள் உண்டாகும். அதே மாதிரி கருத்தடை மாத்திரைன்னு கொடுக்குறான்னா அந்த மாத்திரைகள் என்ன செய்யும், இயற்கையாக சுரக்கக்கூடிய பல விஷயங்களை போய் தடுக்கும். ஒன்று ஆணுடைய உயிரணு இருக்கு இல்லையா, அந்த உயிரணுக்களை சாகடிக்கக்கூடிய அந்த பொருள்கள் அங்கே உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. மாத்திரையை போட்ட உடனே ஆண் என்னதான் சேர்ந்தாலும் உயிரணு நீச்சல் அடிச்சு போகும்ல, அதுக்குள்ளே மண்டையில் தட்டி மூத்தாக்கி போடுறது. அந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யக்கூடியது அங்கே உண்டாகுது. மாத்திரைகள் செய்கிற வேலை என்ன செய்யறது, ஒன்று முட்டை உண்டாகாமல் தடுக்கும், இல்லைன்னா முட்டையை நோக்கி போகக்கூடிய அந்த உயிரணுவை அழிச்சு நாசமாக்கக்கூடியது அதுவாக தடுக்கும். இப்படிலாம் ரசாயனத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்குமாற மாற்றினா கெடுதி இல்லாமல் இப்படி இருக்காது. இயற்கையாக ஒரு சுரக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போய் ஒரு விஷத்தை அங்கேயே உண்டாக்குனா, அந்த தண்ணியில் கலக்கிறாங்கல்ல, குடி தண்ணீர், கொக்கோ கோலா, குடி தண்ணீர்லாம் என்ன செய்கிறானுவ, அதில் கொண்டு பூச்சி மருந்தை கலக்கிறாங்க. எதுக்கு பூச்சி மருந்தை கலக்கிறான், பூச்சி மருந்தை கலந்தால் தான் ரொம்ப நாளைக்கு கடையில் வச்சு விற்க முடியும். இல்லைன்னா என்ன செய்யணும், 3 நாள் வரைக்கும் தண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கணும், கட்டுப்படி ஆகாது. ஒரு பாட்டில் உடைய கடையில் போட்டால் 1 மாதம் வச்சுருக்கானா இல்லையா, 1 மாதம் வச்சு விற்கிறான் இல்லையா, விற்கிறான். இல்லைன்னா கிருமிகள் உண்டாகி போயிடும்.
அதனால பூச்சி மருந்தை கலந்து வச்சுட்டோம்னா அதில் கிருமி ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி கிருமி அதை நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். மினரல் வாட்டரு, கொக்கோ கோலான்னு பாதுகாக்கப்பட்ட தண்ணீருங்கிறான என்ன பாதுகாக்குது? நம்மளை வந்து சாவடிக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. வணங்குதா? எல்லா கிருமிகள், இந்த குறிப்பாக இந்த குளிர்பானங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது? அவ்வளவுமே கெட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அதில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை சேர்க்கிறான். அது பார்லிமெண்ட் வரைக்கும் விசாரணைக்கு வந்து பயங்கரமாக கொதிச்சு அப்புறம் அந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி கம்பெனிக்காரங்க கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தோன்னா அப்படி மொத்தம் போச்சது கொடுக்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டாங்க. ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி வரைக்கும் ஒரு பைய வாயை திறக்கலை. அதுக்கு எந்த சட்டத்தையும் கொண்டு வரல. எந்த நாடுகளும் இல்லாமல் நம்ம எல்லா நாட்டிலையும் கலக்குறாங்க சின்ன அளவுக்கு. நம்ம நாட்டில் அளவுக்கு அதிகமாக, அதாவது கலக்கிறது ஒத்துக்கிட்டான் உலகம், கூட கலந்துட்டாங்கிற பிரச்சனை. விஷத்தை கலக்குறாங்க உண்மை. அந்த நாட்டில் கம்மியாக கலக்குறாங்க, நீ என்ன கூட கலக்குற? அந்த நாட்டில் கலந்தா 3 நாளில் கெட்டு போகிற அளவுக்கு கலப்பாங்க. 3 நாளில் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் 1 மாதம் வரைக்கும் கிருமி உண்டாமல் தடுக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான விஷ மருந்துகளை வந்து கலக்குறாங்க. அப்போ இது கெடுதிங்கிறியா இல்லையா? அதைத்தான் பண்ணுறாங்க. கர்ப்பப்பைக்குள்ள விஷத்தை உண்டாக்கி அந்த விஷம் முட்டையை அழிக்குது. அந்த விஷத்தை உண்டாக்கி என்ன செய்கிறாங்க? இந்த ஆணிடமிருந்து வரக்கூடிய உயிரணு அழிக்குது. அது எப்படி கெடுதி இல்லாமல் இருக்க முடியும்? இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை செய்த அனைத்துமே என்னதான்? விவசாயத்தில் உரம் போடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த காலத்தில், நவீன யுகத்தில். அப்போ இந்த பீட்டி கத்தரிக்காய் வேணாங்கிறாங்க, மரபணு மாற்றப்பட்ட கத்தரிக்காய் வேணாங்கிறான. அதுக்கு கத்துறவங்க மனுஷனுக்கு போட்டு வேலையும் செய்யறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. கத்தரிக்காய்க்கு மரபணுவை மாற்றினா கெடுதி செய்யுங்கிறான். தண்ணிலையும் கொக்கோ கோலா குளிர்பானத்திலையும் பூச்சி மருந்தை கலந்தா அது கெடுதிங்கிறான். மனித உடல்ல போட்டு சோதனையும் பண்ணுறான். எதுக்காக வேண்டி? ஏதோ ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு நாங்கள் ஆதரிக்கிறோம், அதனால எல்லா டாக்டரும் ஒழுங்காக பேசணும், இதுக்கு எதிராக பேசுனீங்கன்னா பட்டத்தை எடுத்துருவோங்கிற மாதிரி பயங்காட்டி வைத்து இப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருக்குது. அதனால வந்து முதல் நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். குழந்தை வேணான்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னேவும் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நாசில் ஒல் குர்ஆன் என்சிலு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குழந்தை வேணாம்னு சொல்வதாக இருந்தால் நாங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட, அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியல. எது இந்த இப்போ நேற்று சொன்னோம்ல எந்த நாளில் அது முட்டை அந்த மாதிரி மெத்தட்லாம் அந்த நாலேஜ் இல்லை இந்த மக்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க? என்னைக்கு வேண்டாலும் குழந்தை உண்டாயிரும் மக்கள், பொதுவான மக்கள் விளங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விளங்கி வைத்திருந்த காரணத்தினால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு அந்த விந்து வெளிப்படக்கூடிய நேரத்தில் அதை வந்து கர்ப்பப்பைக்கு போகாமல் என்ன செய்வாங்க? வெளியே விட்டுருவாங்க. அப்போ குழந்தை உண்டாகாது. இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் இறங்கிக்கிட்டே இருக்குது. இறங்கிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இது வந்து ஒரு தவறானதாக இருக்குமே, ஆனால் வஹி வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் சஹாபாக்கள் நாங்கள்லாம் நினைஞ்சோம் குழந்தை வேணான்னு நாங்கள் பயந்தோமே, ஆனால் இப்படி செய்வோம். ஆனால் என்ன செய்யலை? அல்லாஹ்ட்டேருந்து எந்த ஒரு தடையும் வரலை. இது வந்து புகாரில் 5209வது ஹதீஸு. அதே மாதிரி வந்து இது வந்து தடுக்கப்படுற ஒரு காரியமாக இருந்தால் அல்லாஹ் வந்து குர்ஆன் அதை தடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது முஸ்லீமில் 2608வது ஹதீஸ்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நம்ம குடும்பம், அதாவது குழந்தை வேணான்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், இப்போதைக்கு வேணான்னு நினைத்தீர்களே ஆனால் நேற்று சொன்னோம்ல இயற்கையான முறை, அந்த மாதிரி ஒரு முறையை கையாண்டு என்ன செய்யலாம்? எந்த நாட்களில் வந்து குழந்தை பெற வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நாளை பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அது ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். அல்லது என்ன செய்யலாம்? இந்த மாதிரி அந்த உயிரணு உள்ளே போகாமல் ஒரு தடுத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை வந்து இப்போ நவீன முறையில் அதுக்கு சில மெத்தடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரியான உரைகள் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம்? நீங்கள் குழந்தை உண்டாகாமல் தடுத்து கொள்ளலாம். அது தப்பு இல்லை, எந்த கெடுதியும் கிடையாது. இந்த உயிரணுவே போகாமல் தடுக்கிற மாதிரி ஒரு கவர் பண்ணி கொள்வது வந்து அது எந்த வகையில் என்ன செய்யாது? கேடு தரக்கூடிய சைடு எஃபெக்ட் உண்டாகக்கூடிய ஒரு மேட்டருமே அதில் இல்லை. இது வரைக்கும் தான் கூடும். அதே நேரத்தில் வந்து ஒரே அடியாக இந்த வாசகட்டமி பண்ணான்னு வைங்க, காலத்துக்கும் வந்து அவனுக்கு திரும்ப வந்து புள்ள கிடைக்காது, உண்டாக்க முடியாது. அதே மாதிரி வந்து பொம்பளைக்கு வந்து கர்ப்பப்பையவே பல மாதிரி செய்கிறாங்க. கர்ப்பப்பையை மாற்றி பரட்டி வைக்கிறது, கர்ப்பப்பை அறுத்து எடுத்து போடுறதெல்லாம் பல விஷயங்கள் நடக்கிறது. அல்லது கர்ப்பப்பைக்கு போகிற வாசலை இடித்து முடிச்சு போட்டு தச்சு வச்சிடுறது. இந்த உயிரணு நீந்தி போகுமா இல்லையா? அது மாதிரி கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய இந்த டீப்பை பிடிச்சி என்ன செய்வாங்க? அது ஒரு குடும்ப கட்டுப்பாடு முறை. எடுத்து அடைச்சி போடுறது, கர்ப்பப்பையை பாத்தி பரட்டி வச்சிடுறது, அது ஒரு முறை. வெட்டி எரிஞ்சு விட்டு எதுக்கு பிறகு கர்ப்பப்பைன்னு சொல்லி இப்படிலாம் பல விதமாக செய்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, நிரந்தரமாக இந்த கரு உண்டாகாத அளவுக்கு செய்தால் அது பாவமாக போயிடும். ஏன்? அல்லாஹ் படைச்ச இயற்கைக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்கிறோம்? யுத்தம் செய்கிற மாதிரி வருது. 4 பிள்ளை இருக்குன்னு வேணான்னு சொல்லி நினைச்சுட்டாங்க, இப்படி பண்ணிக்கிட்டாங்க. 4 பிள்ளையும் சுனாமியில் போயிடுச்சுன்னு வைங்க, இப்போ 5ஆவது பிள்ளைக்கு என்ன செய்வேன்? நீ இப்போ வேணாம், சரி இப்போ வேணாம்ல, வேணும்னு நாளைக்கு ஒரு நிலைமை வராதுன்னு சொல்ல முடியுமா?
4 பிள்ளையும் ஒரே அடி போச்சுன்னா 5வது பிள்ளை வேணும்ல. அப்போ அந்த உருவாக்கக்கூடிய சக்தியை ஆணும் பெண் இழந்துடக்கூடாதுல. இது எங்கே கடையில் விற்கும். அப்போ ஆண்மைங்கிற அந்த தன்மையும் பெண்மைங்கிற அந்த தன்மையும் வந்து நம்ம எந்த காரணத்திலும் இழந்துடக்கூடாது. இழக்கிற மாதிரியான ஒரு குடும்ப கட்டுப்பாடுகளை இல்லாமல் பாதிப்பு இல்லாத வகையில் செஞ்சு கொள்ளலாம். எதில் பாதிப்பு இல்லையோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், நமக்கு நாம கண்ட்ரோல் பண்ணி கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இதை பார்க்குறோம். இது குடும்ப கட்டுப்பாடு விஷயம். அதே மாதிரி வந்து கரு உண்டாயிடுச்சுன்னு வைங்க, உண்டான பிறகு எங்கள் அம்மா அவசரப்பட்டு ஏதோ ஒன்று உண்டாயிடுச்சுன்னு வைங்க, அதை கலைக்கலாமா அப்படிங்கிற அடுத்து ஒரு கேள்வி வரும். குடும்பத்தில் குழந்தை மேட்டராக இருக்கிறனால இதையும் சேர்த்தா தான் அந்த முழுமை வேணும். அதுக்காக இதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ குழந்தை வேணான்ற எல்லா முயற்சியும் பண்ணுறோம். நம்மளை மீறி ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அதை கலைக்கிறதுன்னு வரும்பொழுது அதில் நுணுக்கமாக பல விஷயங்களை கவனிக்கணும். முதலாவதாக உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் என்ன செய்கிறான், கட்டளையிடறான். லா தக்துல் அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் கொல்லாதீங்க. கது ஹசிரல்லதீன கத்தலு அவுலாதகும் சபகம் பிகைர் இல்மின், அறிவில்லாமல் தங்கள் குழந்தைகளை முட்டாள்தனமாக கொலை செய்கிறார்களே அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். 640 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், தாளவு அத்துலுமா ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்குனதெல்லாம் சொல்கிறேன் வாருங்கள்னு கூப்பிட்டு சொல்லுங்க. அல்லாஹ் துஸ்ரிகு பிஹி செய்ய, அல்லாஹ்வுக்கு எதை இணை கற்பிக்க கூடாது. ஒபில் வாலிதனி ஹசானா, பெற்றோர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். ஒலா தக்துலு அவுலாதக்கும், 3வது உங்கள் பிள்ளைகளை கொள்ளாதீங்க. 3வது மெட்ரல் என்ன செய்யறான், ஷிர்க் வைக்காதீங்க, பெற்றோரை ஒழுங்காக கவனிச்சுக்கிறங்க, உங்கள் பிள்ளைகளை கொலை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் சொல்கிறான். 17:31 சொல்கிறான், ஒலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தை இம்லாக்கின், வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். நானும் நர்சுக்குஹும் ஐயாக்கும், உங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹிதான் கபீரா, அவங்களை கொல்வது பயங்கரமான குற்றமாக இருக்கிறது. வறுமைக்கு பயந்து என்ன செய்யாதீங்க, பிள்ளைகளை கொள்ளாதீங்கன்னு 17வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பெண்கள்கிட்ட பையத்து செய்ய சொல்லி எல்லாம் உத்தரவு போடும் பொழுது அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குன்னு சொல்லும் பொழுது அந்த உறுதிமொழியில் ஷிர்க் வருது. அது மாதிரி பெற்றோரை கவனிக்கிறது வருது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாதுலாம் வருது. அதில் ஒன்று வருது, வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, தங்கள் பிள்ளைகளை அவர்கள் கொல்லக்கூடாது என்று உறுதிமொழி வாங்குங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். 60வது அத்தியாயத்தில் 13வது வசனம். அதே மாதிரி மறுமை நாளில் வந்து இதழ் மௌஊதத்து சுயிலத்து பி ஐயிதன் பின் குத்திலத், என்ன பாவத்திற்கு இந்த குழந்தை கொல்லப்பட்டால் என்று மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ குழந்தையை கொல்லக்கூடாது என்கிற ஒரு மேட்ரு வந்து இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குழந்தைன்னா பெற்று எடுத்தால் மட்டும் குழந்தையா, கருவுல குழந்தையா? பெற்ற பிறகு குழந்தை அது நல்லா தெரிகிறது. கருவில் இருக்கும் பொழுதே அது குழந்தையாக தானே இருக்குது. அதை கொள்றதுல வருமா, குழந்தையை கொள்வதில் வருமாங்கிறது தான் முக்கியமாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளைவிக்கிறேன்னு, மனிதனுடைய உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரை வந்து இஸ்லாம் வந்து 2ஆக பிரிக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து மனிதனுடைய உயிர் என்ன செய்கிறது, 2ஆக பிரிக்கப்படுகிறது. நம்மளுக்கெல்லாம் 2 உயிர் இருக்கிறது. அதாவது மிருகங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் தான் இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கிறது, மனிதனுக்கு 2 உயிர் இருக்கிறது என்று நம்ம குர்ஆனில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுதும் ஹதீஸை பார்க்கும் பொழுதும் நமக்கு தெரிகிறது. எப்படி தெரியுது, ஒரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதன் வந்து ஒரு 40 நாள் தாய் வயிற்றில் அவன் வந்து உருவாக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் அலக்கத்து என்ற நிலையை அடைகிறான், அது ஒரு 40 நாளைக்கு. அதுக்கடுத்து முலுகத்து என்ற நிலையை அடைகிறான், அது ஒரு 40 நாளைக்கு. அதுக்கப்புறம் 340 ஆச்சா, 340 எவ்வளோ ஆச்சு, 120 நாள். 120 நாளைக்கு பிறகு சும்மா யுன்ஃபகு ஃபீஹி ரூஹு, பிறகு ரூஹு ஊதப்படுகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முதல் 40 நாளைக்கு ஒரு ப்ராசஸர் நடக்குது, 2வது 40 நாளைக்கு அது ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, 3வது நாளைக்கு அது ஒரு வகையான வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. 340 முடித்து விட்டு சும்மா யுன்ஃபகு ஃபீஹி ரூஹு, அதுக்கப்புறம் தான் ரூஹு ஊதப்படுதுன்னு சொல்லி புகாரியில் 3208, 3332, 6594, 7454 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நீங்கள் கவனிக்கணும், 120 நாளைக்கு பிறகு உயிர் ஊதப்படுதுன்னு இருக்க. இப்போ ஏற்கனவே உயிர் இருந்துச்சா இல்லையா? ஏற்கனவே உயிர் இருக்க போய்த்தானே முட்டையில் உயிர் இருந்துச்சு, இந்த அணுவில் உயிர் இருந்துச்சு, நீஞ்சிக்கிட்டு உள்ளே போணுச்சு, முட்டையை உடைச்சி உள்ளே போய் நுழைஞ்சு என்ன செய்யுது, 2ம் சேர்ந்துக்கிட்டு கருவறையில் போணுச்சு. உயிர் இருக்கிறது வளர்ந்தால உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அது சின்ன அளவாக இருந்து என்ன செய்யுது, வளர்ந்து பலவிதமான ஸ்டேஜ் அடைஞ்சி ஒரு மாதிரி பல மாதிரி ஒரு நிலையை அடைந்து கடைசியாக ஒரு நிலைக்கு வருது. அப்போ உயிர் இல்லாமையா வளர்ந்துச்சு? அப்போ உயிர் இருக்குது, மறுபடி ஒரு உயிர் ஊதப்படுது. ஏற்கனவே ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் என்னது, மனிதன் என்று சொல்லக்கூடிய உயிர் இல்லது.
அது என்ன உயிர்? அது வந்து ஒரு வளர்வதற்குரிய உயிர், வளர்வதற்குன்னு உள்ள ஒரு உயிர் தானே தவிர மனிதன் என்கிற டிசைட் பண்ணக்கூடிய உயிர் எப்போ தான் ஊதப்படுது? 3வது 40 நாளைக்கு அப்புறம் தான் அந்த உயிர் ஊதப்படுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க? உயிர், மனித உயிர் தனியாக தான் கொடுக்கப்படுதுங்கிறாங்க. அப்போ 120 நாளைக்கு முன்னாடி உள்ள அந்த உயிர் வந்து அது மனித உயிரை பெறவில்லை. இந்த ஹதீஸ் பிரகாரம் 120 நாளைக்கு பிறகு உள்ள ஒரு கருதான் என்ன செய்கிறது? மனித உயிரை பெற்றிருக்கிறது. அப்போ உயிரை வந்து இஸ்லாம் ரெண்டா பிரிக்குதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான். எப்போ கைப்பற்றி கொள்கிறான்? மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கைப்பற்றி கொள்கிறான். அதே மாதிரி வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மௌத் ஆகாத உயிர்களை வந்து தூங்கும் போது கைப்பற்றி கொள்கிறான். அல்லாஹ் சொல்றான், மனித உயிரை வந்து 2 இடத்துல அல்லாஹ் கைப்பற்றுறான். ஒன்று சாவும் போது கைப்பற்றிக்கிறான். ஒன்று இதுக்கு எல்லாருக்கும் விளங்குது, சாவும் போது கைப்பற்றுறதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியதில்லை, பாடியாக கிடக்கிறது ஆதாரம் தான். தூங்கும் போது என்ன செய்கிறான்? அல்லாஹ் வந்து உயிரை கைப்பற்றுறாங்கிறான். தூங்கும் போது உயிரை கைப்பற்ற செஞ்சான். தூங்கும் போது உயிரை கைப்பற்றினானா உயிர் இருந்துச்சா? உயிர் இருந்துச்சு. இருந்துச்சுங்கிறதும் சரிதான், கைப்பற்றினாங்கன்னு சரிதான். ஏன்? ஒரு வகையான உயிர் அங்கே இருக்கிறது, இன்னொரு வகையான உயிர் எடுக்கப்பட்டு விட்டது. என்ன உயிர் இருக்கிறது? மிருகங்களுக்கு இருக்கிற உயிர் இருக்குல்ல, குடல் ஜீரணமாகிறது, ரத்தம் ஓடுறது, இதயம் பம்ப் பண்ணுறது, அதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறது. அதே நேரத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, விளங்குமா அவருக்கு? அது விளங்காது. சிந்திக்குமா? தூங்கிட்டு சிந்திப்பார் அவரு? சிந்திக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இந்த பிரெயின் இருக்குல்ல, மனிதனுக்குண்டு உள்ள அந்த செக்ஷன் அதுதான் அடிப்படுது தூங்கும் பொழுது. தூங்கும் பொழுது மனிதன் என்கிற முறையில் அவனுக்குண்டு செயல்பாடு இருக்குல்ல, எறும்பு கடிக்குது உங்களை, இப்படி அடிப்பீங்களா இல்லையா? உயிர் இல்லாமல் அடிக்கிற அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எறும்பு கடிச்சா உங்கள் கை உங்களை அறியாமல் போய் அடிக்குதா இல்லையா? இது அணிச்சு ஆடு மாடு கூட செய்யும், வாழை கொண்டு அடிக்கும். முதல் வாழை கொண்டு அடித்தா கரெக்டாக என்ன செய்யும்? அந்த குறி வச்சு கொசுவெல்லாம் அடிக்குதா இல்லையா? இதை செய்வதற்கு என்ன வேண்டியதில்லை, மனிதனாக இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி வேலைகள் நம்ம தூக்கத்திலும் நடக்கிறோம், படுத்து கிடந்துகிட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்கு பிறண்டு படுக்கிறோம். ஏன்? சூடாயிடுதுல உடம்பு வந்து ஒரே பக்கமாக படுத்து கிடந்தோம்னா காற்று படாமல் முதுகு சூடாகி போயிருமா? சூடாயிடுச்சுடா பிறண்டு படுறான்னு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அப்படின்னு பிறண்டுக்கிறோம். அந்த பக்கம் மாற்றினா என்ன செய்யும்? காற்று படுமேங்கிறதுக்காண்டி பிறண்டுக்கிறோம். ஓரளவுக்கு தானே படுக்க முடிகிறது, சூடானாலும் மாறிக்கிடுவோம். ஒரு பக்கமாக வலி அதிகமாக வலியாக போச்சுன்னு வைங்க, அப்பவும் இப்படி பிறண்டு படுத்துக்கிடுவோம். இப்படி எல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு மேட்டர்லாம் இருக்கும்போது என்ன இருக்குது? உயிர் இருக்குன்னு தெரிகிறது. அதே நேரத்தில் உனக்கு சிந்திக்க முடியலை, உனக்கு கவலைப்பட முடியலை, பிளான் பண்ண முடியலை, ஆராய்ச்சி பண்ண முடியலை. அந்த வகையில் நீ பணமாக தான் இருக்கிற தூங்கக்கூடிய நேரத்தில். அப்போ என்ன விளங்குது? அல்லாஹ் வந்து சாவக்கூடியவனுக்கு 2 உயிரையும் சேர்த்து பிடிக்கிட்டு போயிடுறான். தூங்குற மனுஷனுக்கு வந்து அந்த செக்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கிறான், அப்படி தூங்கிக்கிறான். அப்புறம் எழுப்பியோட நினைச்சானா என்ன செய்வான்? கொடுத்துட்றான். அவன் கண்ட்ரோலில் அவன்கிட்ட கண்ட்ரோலில் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது. எடுத்து கொண்டாந்து எப்படி கொடுக்குறான்லாம் கேட்கல. அவன் நினச்சா ஒரு ஆர்டர் தானே எல்லாமே, ஆகண்டா ஆகும், போண்டா போகும், நில்லுனா நிற்கும். அப்போ இதில் என்ன விளங்குது? மனித உயிர் வந்து 2 வகை விளங்குதா? அந்த ஹதீஸ்லையும் அப்படி தான் விளங்குறது. இந்த ஆயத்தில் என்ன இருக்குது? இதையும் எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்? 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தை சொல்லி காட்டுறான். 6:60 சொல்கிறான், ஒவ்வொருது எத்தவஃபாக்கும் பில்லைலி, அவன் தான் இரவில் உங்களை மரணிக்க செய்கிறான். இரவில் செத்தா போயிட்டான். நம்ம அதுதான் சொல்கிறான். மனுஷனுங்கிற முறையில் உள்ள மேட்டரை எடுத்து போடுறான். இல்லை மிருகங்கள்ங்கிற அளவுக்கு உள்ள ஒரு 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 செக்ஷன், உயிருடைய ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணுது, ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணலை. அப்போ அதை தான் கருவறையில் இருக்கும் பொழுதும் மனிதன்கிற அந்த செக்ஷன் ஒன்று கொடுக்கப்படலை. அது இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. கரு வளருது இல்லையா? வளரக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு 120 நாள் கொஞ்சம் அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து மனிதன் என்பதற்குரிய எந்த ஒரு அம்சமும் இருக்காதாம். எங்கே கொண்டே டெஸ்ட் பண்ணாலும் என்ன இருக்கு? அது வந்து ஒரு பிண்டமாக தான் தெரியுமே தவிர இது மனிதனுடைய பொருள்னு சொல்ல இயலாது. அதெல்லாம் எப்போ வரேன்? மனித உயிரெலாம் ஊதப்பட்டு மனிதனுக்குன்னு ப்ரோக்ராம் அமைத்த பிறகு தான் அதுக்குரிய ஏற்பாடு நடக்குதுங்கிறான். அப்போ அந்த மாதிரியெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது என்ன சொல்கிறான்னு கேட்டால், நுத்துஃபா விந்து துளியாக இருப்பதை அலக்கு என்ற நிலைக்கு மாற்றுறோம், அலக்கை வந்து முழுகத்துங்கிற ஒரு சதை கட்டி நிலைக்கு மாற்றுறோம், அதுக்கப்புறம் அதுக்கு எலும்பை வைத்து எலும்புக்கு மேலே சதையை அணிவிக்கிறோம், சும்மா அன்சனா ஹல்கன் ஆகிற பிறகு வேறு படைப்பாக மாற்றுகிறோம். இது வரைக்கும் ஒரே படைப்பு தான். குரங்கு கருவம் அப்படி தான் இருக்குது, மனுஷன் கருவம் அப்படி தான் இருக்குது. வேறு படைப்பாக பிறகு மாற்றுகிறோம்னு சொல்லி அல்லாஹ் வந்து 23வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனித உயிர் ஊதப்படுறதுக்கு முந்தி ஒருவர் கலைத்தாரையானால் அவர் மனுஷ குழந்தையை கொன்றார்னு சொல்ல முடியாது. ஏன்? மனுஷ உயிரை ஒன்றும் கொடுக்கலையே ஹதீஸ் பிரகாரம்.
ஹதீஸ் பிரகாரம் எப்போ 3:40க்கு அப்புறம் தான் என்ன செய்யப்படுது, மனிதன்கிற ரூஹு கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த கருவை கலைத்தல் என்பது இந்த இந்த 120 நாளைக்கு முன்னாடி உள்ள பருவமாக இருந்தால் உடம்புக்கு கேடு தருதுங்கிற வகையில் அதை தவிர்த்து கொள்ளணும். குழந்தைய கொள்றதுங்கிற கணக்கில் வருமான வராது. உங்களுக்கு கேடு தரும்னா என்ன செய்யணும், கேடான எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளணும்ல, அப்படி வருமே தவிர உயிரை கொலை செய்ததுங்கிற ஒரு கண்டிஷனில் வராதுங்க. மனித உயிராக இது இன்னும் ஆகவில்லை. மனிதனுக்குன்ற உள்ள உயிரை மலக்கு என்ன செய்வார், மலக்கு மூலமாக அல்லாஹ் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறான். அது 3:40 கழிச்சு தான், 3:40 நாள் போன பிறகு தான் அது வழங்கப்படுது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் அதுக்கு முந்தின கருவாக இருக்குமேயானால் அது ஒரு அவசியத்தை கருதி நீங்கள் கலைத்தீர்களே, ஆனால் குழந்தையை கொன்ற குற்றம் வராது. 120க்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னால், மனித உயிர் ஊதப்பட்டுருச்சுன்னு சொன்னால், அது வெளியே இருந்தால் என்ன, உள்ளே இருந்தால் அது மனசு குழந்தது, வெளியே இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் அது என்னது, அப்போ தான் அது மனிதனாக ஆகுகிறது. அப்போ மனிதனாக ஆன பிறகு கொள்வது குற்றமாயிரும். இது சம்பந்தமான இன்னும் சில விவரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.